السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறதுக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்தித்த மக்களாக நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருளணும். இந்த உலகத்தை விட்டு மறையும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருளணும். நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற சீரத்துன் நபி, மீலாதுன் சிறப்பு நிகழ்வு, இது போன்ற நிகழ்வுகள் உருவாக்கினதனுடைய காரணம் என்னன்னா, இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வுகள் உருவாக்கப்பட்டதனுடைய காரணம். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே நாம நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா கடந்த 300 ஆண்டுகளாக 1700க்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரிவடைய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பலகீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லா நிலையிலையுமே, மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி, இப்படி எல்லா நிலையிலும் ஒரு பின்தங்கிய சமூகமாக நாங்கள் வீழ்ச்சி அடையல. ஆனா ஒரு பலகீனம் உள்ள சமூகமாக மாறிக்கொண்டே போறோம். இந்த நிலையிலிருந்து எப்படி நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கணும், வருங்கால சமுதாயத்தை, குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை ஒரு வலிமையான, பலமான, ஈமானிய உணர்வுள்ள சமூகமாக எப்படி கட்டமைச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்னைக்கு சமூகத்துல எல்லாருமே கவலைப்படுறோம். இங்க யாரும் கவலைப்படாம இல்லை. உலமாக்கள், ஜமாத்துல் உலமா மிகச்சிறப்பாக கவலைப்படுறாங்க, சில முயற்சிகளை செய்யறாங்க. அது மாதிரி பொறுப்புதாரிகள், மஸ்ஜிதினுடைய நிர்வாகம், வாலிபர்கள், இன்னைக்கு வாலிபர்கள் சமூகத்தை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ்மேன் தன்னுடைய நேரம், காலங்களை, செல்வங்களை சமூகத்துக்கு செலவழிக்கிறாங்க. இப்படி எல்லா தரப்பட்ட மக்களும், பெண்கள் ஒரு பக்கத்து மிகப்பெரிய விழிப்புணர்வு அடைகிறாங்க சமூகத்துல. இன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்களுமே சமூகத்தை பத்தி யோசிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. ஆனா அந்த கவலைகளும் அந்த விழிப்புணர்வும் போதுமான பத்தாது. நமக்கு நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறை சிந்தனைகள் வேணும். ஒரு சமுதாய எழுச்சி நம்ம உண்டாக்கணும்னா நமக்கு நீண்ட இலக்கு வேணும். அந்த இலக்கை நோக்கி தொடர்படியாக நாங்க பயணிக்கணும். மாற்றங்கள் என்பது உடனே நிகழாது. இன்னைக்கு பேசி, இன்னைக்கு நோன்பு வச்சு, நாளைக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு, நாளை கழிச்சு ஈத்திகாஃப் இருந்தா அடுத்த நாள் மாறுமானா மாறாது. அப்படி கிடையாது. அல்லாஹுடைய சுன்னத் அப்படி அல்ல. ஒரு மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் உழைக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய, சமூகத்திற்காக பயணிக்கக்கூடிய வருங்கால சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது.
இப்ப இது போன்ற நிகழ்வுகளுடைய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எதை நோக்கி போக போறோம், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையோடு நம்ம நகரணும். தனி மனிதனாக என்னிடத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும். பயான்கள் நிறைய கேட்கிறோம், பயான்கள் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அதுவும் யூடியூப், சோசியல் மீடியாவெல்லாம் திறந்தா நிறைய பயான்கள். ஆனா மாற்றம் என்ன நடந்திருக்கு? எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? என்னுடைய தொழில்துறைகள்ல என்னிடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதானா? இல்லை. தயவு செய்து இது ஒரு பயான் நிகழ்வா மட்டும் நினைக்காம, இது ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வருகின்ற காலம் இருக்குதே, அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துல சமூகம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஆய்வின் அடிப்படையில சொல்றேன், நம்ம வருங்கால சந்ததிகள் ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க. கலாச்சார மாற்றங்கள், அவங்க பார்க்குற படங்கள், அவங்க யூஸ் பண்ற கேஜெட்ஸ், அவங்க பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா எல்லாமே ஒரு கல்ச்சரலி டிக்ளைன், ஒரு கலாச்சார சீர்கேடை நோக்கி சமூகத்தை இழுத்துக்கிட்டு போகுது. அப்ப அடுத்த 20 வருஷத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க. என்ன எவ்வளவு பயான் நடத்தி, எவ்வளவு கூட்டம் போட்டு என்ன பேசினாலும் அவங்களை மீட்டெடுக்கிறது கஷ்டமாயிரும், ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். நம்மளை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கல்ச்சரலி பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. இந்த ரெண்டு நிலை தான் அடுத்த 20 வருஷத்துல ஏற்படுங்கிற ஆய்வுகள் சொல்லுது. ஒன்று உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. இஸ்லாமிய சமூகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருபோதும் அந்த நிலையில சமூகத்தை விட்டுறாதீங்க, ஒருபோதும் சமூகத்தை அந்த நிலையில விட்டுறாதீங்க. இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க, இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. இந்த உலகம் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. இந்த உலகம் நமக்கு எதையுமே கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வைய, ஒரு சிந்தனைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நம்முடைய பின்தங்குதலுக்கான காரணம் என்ன? எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. முதல்ல நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா அதுக்கு பல பேர் காரணமா இருக்கலாம். எங்க அப்பா அம்மா, உஸ்தாத், ஆசிரியர்கள், நண்பர்கள், நிறைய பேர் காரணமா இருக்கலாம். வாழ்க்கையில நான் தோத்து போகிறேன்னா முதல்ல நான் மட்டும்தான் காரணம். தோத்து போறதுக்கு நான் தான் காரணம். இப்ப இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும், கியாமத்து வரையும் இருக்கும். இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் கசப்புகளும் இறுக்கங்களும் புதிதான ஒன்று அல்ல. இது காலம் காலமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த நிலையில நம்ம சமூகத்தை எப்படி உருவாக்குறோம், எந்த மனநிலையில உருவாக்குறோம், எந்த சிந்தனவியல்ல உருவாக்குறோம் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு பயான் நிகழ்வாக நீங்க யோசிக்காம, இது ஒரு கருத்தியல் சார்ந்த, இது ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த உலகம் எதை நோக்கி நகருது, வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னைக்கு நம்முடைய பொறுப்புகள் என்ன, அந்த பொறுப்புகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, மனைவிக்கு எப்படி சொல்றது, நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி எடுத்து வைக்கிறது, நம்முடைய உறவுகளுக்கு எப்படி சொல்றது, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை எப்படி வலிமையாக மாத்துறது அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் நமக்கு வேணும், ஒரு அட்டென்ஷன் வேணும். எல்லாரும் கவலைப்படுறோம், உண்மை, கவலைப்படாம இல்லை, எல்லாரும் கவலைப்படுறோம். ஆனா அந்த கவலைகளும் விழிப்புணர்வுகளும் பத்தாது. நமக்கு திட்டம் வேணும், ஒரு பிளான் வேணும், ஒரு சிஸ்டம் வேணும், அதை நோக்கி நம்ம நகரணும். சிஸ்டமும் பிளானும் நம்ம புதுசா போடணுமா அப்படின்னா தேவையில்லை. சமூக எழுச்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மகல்லாவா எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலாம் தேவையில்லை. உலகத்திலேயே the organized religious, இந்த உலகத்திலேயே ஆர்கனைஸ்டு அண்ட் ஆத்தென்டிகேட் ரிலீஜியஸ் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இது ஒரு ஒருங்கிணைந்த, எல்லாத்துக்கும் ஆதாரம் உள்ள ஒரு மார்க்கம். இது ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கம், ஆர்கனைஸ்டு சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படி தொழுகணும், எப்படி ஜக்காத் கொடுக்கணும், எப்படி கல்யாணம் முடிக்கணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், எப்படி கஃனிடணும், எப்படி ஜனாதா, எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரை என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்துக்கும் நமக்கு சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்குது. இங்க இருந்து ஒரு ஹதீஸை நம்ம சொல்றோம்னா, இந்த ஹதீஸ் நபியினுடைய சில்சிலா, நபியினுடைய தொடர்பு வரைக்கும் முழுமையான ஆதாரம் இருக்கு, முழுமையான ஆதாரம். உலகத்துல எந்த மார்க்கத்திலையும் அப்படி கிடையாது.
எந்த எந்த ஆர்கனைஸும் அப்படி கிடையாது, எந்த விதமான ஐடியாலஜியும் அப்படி கிடையாது. இவ்வளோ பெரிய அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், ரசூல் நம்ம கூட இருக்கிறாங்க, குர்ஆன் நம்ம கூட இருக்குது, முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்ம கூட இருக்கு. இவ்வளவும் இருந்தும் இந்த சமூகம் ஏன் பின்தங்கி போகுது அப்படின்னா எதையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. ரெண்டு காரணங்கள் தான் இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சமூகத்தினுடைய தொய்வுக்கு. திரும்ப சொல்றேன், நம்ம வீழ்ச்சி அடையல, நம்ம தொய்ந்து போடும், பலகீனம் அடைஞ்சிருக்கிறோம். திரும்ப நாங்க இந்த சமூகத்தை பலமாக இன்ஷா அல்லாஹ் மாற்ற முடியும். பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு தீர்வுகளை நோக்கி சமூகத்தை அழைத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த கருத்தியலை எல்லா மக்களுக்கும் சொல்லணும், பெண்களுக்கு சொல்லணும், வாலிபர்களுக்கு சொல்லணும், குழந்தைகளுக்கு சொல்லணும், யங்ஸ்டர்ஸ் சொல்லணும், பிசினஸ்மேன் எல்லாத்துக்குமே பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனைகளை பேசாதீங்க, தீர்வுகளை பேசுங்க. எல்லா நிலையிலும் மக்களை ஒருங்கிணைந்த நிலையை கொண்டு வாங்க. அப்ப ரெண்டு ப்ராப்ளம் தான் நம்ம எதிர்கொள்றோம். ஒன்று இருக்குது, அல்லாஹோடு நம்முடைய இணைப்பு துண்டிச்சு போச்சு, நம்முடைய இணைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அல்லாஹோட படைத்தவனோட இணைப்பு குறையுது. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். ஒரு சமூக எழுச்சியை நோக்கி நகரணும்னா புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. நிறைய அறிவு இருக்குது, நிறைய அதிகாரம் இருக்குது, பத்தாது. நிறைய பொருளாதாரம் இருக்கு, பத்தாது. என்ன வேணும்? ஆன்மீக பலம் வேணும். அந்த ஆன்மீக பலத்தை கொண்டுதான் 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? அதை எப்படி நம்ம கடத்த போறோம்? அதை எப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம்? இங்க வயது முதிர்ந்த நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நபி அப்படி செஞ்சாங்க, சஹாபாக்கள் அப்படி தியாகம் பண்ணாங்க, ஆமா எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. நாம என்ன செய்யணும் இன்னைக்கு? நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம 4 விஷயங்களை செய்யணும். அதுக்கு முன்னாடி சுருக்கமா சீரத்துல் நபியா இருக்கிறதுனால நபியினுடைய வாழ்க்கையை நான் சுருக்கமா ஒரு 15 நிமிடங்களுக்குள்ள விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். நான் வரலாறுகள் மிக முக்கியமானது. வரலாறுகளை அறிந்த சமூகம் தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. இந்த நாடு நம்முடைய, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த மண் நம்முடைய, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, ஜனநாயகத்திற்கு, விடுதலைக்கு, சுதந்திரத்திற்கு தன்னுடைய உடல், பொருள், ஆவி, உயிர் அனைத்தையும் செலவழித்துதான் இந்த இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டினுடைய வரலாற்றை நம்ம ரொம்ப ஆழமா படிக்கணும். வருங்கால இளம் சமூகத்துக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப நபியினுடைய வரலாறு என்ன? குர்ஆன் வரலாற்றை 4 பகுதிகளா சொல்லுது. குர்ஆன் வரலாற்றை 4 பகுதிகளாக பிரிச்சு சொல்லுது. இது பெரிய பாடம், ஒரு நாள் வகுப்பு. நான் ரொம்ப 15 நிமிடங்கள்ல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். வரலாறுகளை குர்ஆன் 4 பகுதிகளாக பிரிக்குது. முதலாவதாக குர்ஆன் சொல்லுது வரலாறுகளை தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் உருவாக்கம் எப்படி படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பிரபஞ்சத்தை நான் எப்படி படைச்சேன், இந்த வானத்தை எப்படி படைச்சேன், பூமியை எப்படி படைச்சேன், உயிர்களை எப்படி படைச்சேன், மலக்குகளை எப்படி படைச்சேன், ஜின்களை எப்படி படைச்சேன், மனிதனை எப்படி படைச்சேன், இப்படி பிரபஞ்சத்தினுடைய வரலாறுகளை மிக ஆழமாக குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதுக்கு பேரு தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லுது. குர்ஆன் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்குது. ஆனா பார்க்கிற பார்வையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் அது புரிய ஆரம்பிக்கும், இல்லை மற்றவங்களுக்கு புரியாது. வரலாறு 2வது பகுதியா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகளுடைய வரலாறுகளை சொல்லுது. 8000 ஆண்டுகளுடைய வரலாறு ஹஜரத் ஆதம் நபியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் காலகட்டத்தினுடைய எல்லா வரலாறுகளையும் சொல்லுது. அதுல குறிப்பாக 25 நபிமார்களுடைய வரலாறுகளை தொகுத்து சொல்லுது. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு முக்கியமான நபி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு முக்கியமான நபி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஹஜரத் முக்கியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை தொகுத்து கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் காலங்களுடைய வரலாற்றுகளை மிகச் சுருக்கமாக குர்ஆன் சொல்லி காட்டு. இது 2வது பகுதி வரலாற்றுல. 3வது பகுதிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அடிப்படை. அதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 570 பிறந்தாங்க. கிபி 570. வரலாறுகள் திரும்ப திரும்ப சொல்றேன், வரலாறுகளை படிங்க. வரலாறுகளை படிப்பதை கொண்டுதான் நம்முடைய கலாச்சாரங்களையும் நம்முடைய அடையாளங்களையும் பாதுகாக்க முடியும். வரலாறுகள் சாதாரணம் அல்ல.
வரலாறுகளை கொண்டுதான் ஒரு கான்பிடன்ஸ் லெவலை சமூகத்தில் உருவாக்க முடியும், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். வருங்கால சமுதாயத்துக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு இந்த வரலாற்று வகுப்புகளை மிக ஆழமாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இப்போ குர்ஆன் கூறக்கூடிய 3வது காலகட்டம்ங்கிறது நபியினுடைய காலகட்டம், இறுதி நபி, ஹாத்தமுன் நபியீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. அவர்களுக்கு பின்னால் நபி என்பது கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் இறுதி வேதம், அதுக்கு பேரு குர்ஆன் சொல்லப்படுது. அப்ப நபியினுடைய வரலாறை நம்ம ரொம்ப ஆழமா கவனிச்சோம்னா இன்றைய கால சூழ்நிலையில 4 பகுதிகளாக பிரிக்கிறார். நபியினுடைய வரலாற்றை மட்டும், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாற்றை மட்டும் 4 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று 570 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. 570 முன்பதாக, 570 முன்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிமு 2ல பிறந்தாங்க. கிமு 2ல இவங்க 2 பேர்த்துக்கும் இடைப்பட்ட காலம் 572 வருஷங்கள்னு சொல்லப்படுது. 572 வருஷம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலத்துக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இடைப்பட்ட காலம். இந்த 572 வருஷங்கள் தான் உலகத்தினுடைய ஐயாமுல் ஜாஹிலியா. எல்லா காலங்கள் நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லா காலத்திலையுமே தெருக்கு நபி இருந்திருக்கிறாங்க, ஊருக்கு நபி இருந்திருக்கிறாங்க, எல்லா காலகட்டத்திலையுமே. ஆனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எந்த நபியும் உலகத்துல இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்துல எந்த நபிமார்களும் உலகத்துல இல்லை. மனிதனுக்கும் அல்லாவுக்கும் மனிதனுக்கும் மத்தியில தொடர்பு ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருச்சு. எந்த மலக்குமார்களும் இல்லை, எந்த வேதங்களும் இல்லை. அப்பதான் மதங்கள் கட்டமைக்கப்படுது. குறிப்பாக கிறிஸ்துவ மதம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டு 270 வருஷத்துக்கு பிறகு மிக முக்கியமாக கிறிஸ்துவ மதம் கட்டமைக்கப்படுது. அதற்கு பிறகு மிக மோசமான நிலை உலகம் முழுக்க ஏற்படுது. அந்த நிலையில தான் ரஹ்மத்துல் ஆலமீன், இது ஒரு பெரிய வரலாற்று தொகுப்பு, இது ஒரு பெரிய வரலாற்று தொகுப்பு. அந்த நிலையில தான் 570 கிபி 570ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மகிமக, இந்த ஏகத்துவத்தை, மோனோதிசம், ஏக இறைவன் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை சுமந்து கொண்டு உலகத்துல பிறந்தாங்க 570ல. அவங்க என்ன சொன்னாங்க? 4 விஷயங்களை சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு என்ன கொண்டு வந்தாங்க? 4 கொண்டு வந்தாங்க. ஒன்று வஹதானியத், அல்லாஹ் ஒருவன், படைத்தவன் ஒருவன் தான். 2வது ரிசாலத், அவன் ஒரு வேதத்தை கொடுத்துருக்கான், ஒரு கைடன்ஸ் புக்கு நம்மள்கிட்ட இருக்குது. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சிரிக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் புக் இருக்கு. தட் இஸ் கால்டு ரிசாலத். 3வது ஷரியத். இந்த உலகத்துல அந்த ரிசாலத் கைடன்ஸ் புக் வந்துச்சுல, அந்த கைடன்ஸ் புக்கை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், எப்படி நிக்காஹ் முடிக்கணும், எப்படி தொழுகணும், எப்படி உலகத்துல வாழணும், எப்படி குடுக்கல் வாங்கல் செய்யணும், எப்படி வியாபாரம் செய்யணும், அதுக்கு பேர் ஷரியத். 4வது ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, மறுமைதான் நிரந்தரம். இந்த உலக வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்கும் இங்க மவுத் இருக்கு. மவுத்துக்கு பின்னாடி ஒரு கேள்வி கணக்கு இருக்குது, அதுக்கு தட் இஸ் கால்ட் ஆஹிரா, அதுக்கு பேர் தான் ஆஹிரத். இந்த 4 விஷயங்களை தான் 1,20,000 நபிமார்களும் சுமந்து கொண்டே வந்தாங்க. திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்குரிய மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது உலகத்துக்குரிய மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். உலகத்துல பல மதங்கள் வந்துச்சு, பல கொள்கைகள் வந்துச்சு, பல நபர்கள் தீர்க்கதரிசியாக மக்கள்கிட்ட பேசுனாங்க. ஆனா அந்த ஷைத்தான் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையுமே அப்படியே உடைச்சு சிதைச்சிட்டான். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். ஒவ்வொரு மதங்களும் சிதைக்கப்பட்டுச்சு. மூசா நபியை பின்பற்றிய மக்கள் நபின்னு கடவுளா மாத்திட்டாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் நபின்னு கடவுளா மாத்திட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபின்னு கடவுளா மாத்திட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபின்னு கடவுளா மாத்திட்டாங்க. சூரியனை, சிலைகளை, இப்படி எல்லா இடங்கள்லையுமே இந்த கடவுள் ஓரிரு கொள்கைங்கிறது உடைக்கப்பட்டுச்சு. ஆனா 1446 வருஷம் ஆயிடுச்சு நபி ஸல்லல்லாஹு உலகத்துக்கு இன்னோட இன்னமும் நாம அந்த ஓரிரு கொள்கையின் மீது இவ்வளவு உறுதியாக இருக்கோம்னா அது நம்முடைய திறமை எல்லாம் அல்லாஹ் நம் மீது செய்த உதவி. இதை நாங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஆழமாக புரியணும். இது போன்ற நிகழ்வினுடைய காரணம் கதை பேசிட்டு போறதல்ல, இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தியல். இந்த 4 விஷயங்களையும் நம்ம பாதுகாக்கணும். ஏகத்துவத்தை பாதுகாக்கணும், அல்லாஹ் ஒருவன் தாங்கிற சிந்தனையை பாதுகாக்கணும், இறைவன் அனுப்பிய குர்ஆனை பாதுகாக்கணும், அல்லாஹ் உருவாக்கிய ஷரியத்தை பாதுகாக்கணும். மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்துல என்ன தவறு செஞ்சாலும் என்ன நன்மை செஞ்சாலும் அதற்குண்டான கூலி கொடுக்கப்படும்.
அப்படிங்கிற உணர்வுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்னாடி ஒரு காலம், அந்த காலத்தினுடைய விளைவாகத்தான் அல்லாஹ் நபியை கொடுத்தா 570 கிபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு 610 வரைக்கும் ஒரு 40 ஆண்டுகள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எளிமையான ஒரு அகலாக்குள்ள ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையினுடைய விளைவாகத்தான் 610 அல்லாஹ் தஆலா நுபுவத்தை அவங்களுக்கு கொடுக்குறான், நபித்துவத்தை கொடுக்குறான். அந்த நபித்துவம் கிடைச்ச பிறகு மக்காவில் 13 வருஷம் தீனை பாதுகாக்க, தீனை புரிய, சஹாபாக்களை உருவாக்க செலவழிச்சாங்க. அடுத்த 10 வருஷம் மதீனாவில் அதை கட்டமைச்சு அடுத்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை வலிமையான கட்டமைப்புல உருவாக்குறாங்க. இந்த ஸ்பானிஷ் முஸ்லீம்ங்கிற ஒரு புத்தகம் இருக்கு, ஸ்பானிஷ் முஸ்லீம். ஸ்பெயின் எப்படி வீழ்ந்து போச்சுன்னு ஜார்ஜ் பெஸ்வாங் அப்படிங்கிற எழுத்தாளன் எழுதியிருக்கிறான். எழுதிட்டு அவன் சொல்றான், ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கிபி 600 இருந்து கிபி 1600 இந்த 1000 வருஷத்துல அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மட்டும் இந்த உலகத்துல வல்ல இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் இன்றளவும் இருண்ட கண்டமாகத்தான் இருக்கணும்னு சொல்றோம். அவ்வளோ பெரிய வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம், எவ்வளவு பெரிய கட்டமைப்பு, எவ்வளவு பெரிய சிஸ்டமேட்டிக். இப்போ 1600 வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 பிறக்கிறாங்க, 1600 வரைக்கும். இது ஒரு வரலாற்று தொகுப்பு. திரும்ப சொல்றேன், வரலாறு குர்ஆன் 3 பகுதியா பிரிக்குது. முதல் பகுதி இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, இது ஒரு பெரிய பாடம், சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. முழுக்க வானம், பூமி, நிலவு, சந்திரன், உயிர்கள், தண்ணீர், இதெல்லாம் எப்படி படைச்சேன்னு சொல்றான் அல்லாஹ். ஜின்ன படைச்சான், ஏன் ஜின்ன படைச்சான்? மனிதனை படைச்சோம், ஏன் மனிதனை படைச்சான்? மலக்குகளை படைச்சோம், ஏன் மலக்குகளை படைச்சான்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு காலம். அதற்கு பிறகு நபியினுடைய காலத்திலிருந்து கிபி 1600 வரைக்கும் ஒரு வரலாற்று காலம். இது த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் பீரியட், இஸ்லாத்தினுடைய பொற்காலம்னு சொல்லுவாங்க. 1600 வரைக்கும். 1600க்கு பிறகு 1700 இருந்து குறிப்பாக இந்தியாவுடைய வரலாற்று கட்டமைப்பு, வரலாறுகளை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போலாம். இப்ப 1700க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரிவடைய ஆரம்பிச்சோம். இப்ப சரிவுக்கான காரணம் என்ன? 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்புகள் குறைஞ்சு போச்சு. இரண்டாவது, ஒரு பேலன்சிங் சிஸ்டம் உள்ள சமூகமாக நம்ம இல்லை. வாட் இஸ் பேலன்சிங் சிஸ்டம் அப்படின்னா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வை இறைவனை ஏற்றுக்கொண்ட, ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, 2 பொறுப்பு இருக்கு. ஒன்று இபாதத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்று இமாரத், இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஒன்று இருக்குது இபாதத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்று இமாரத், இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. கடந்த 300 வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இபாதத்துக்குள்ள போனவங்க இமாரத்தை பத்தி யோசிக்கல. இந்த இபாதத்துக்குள்ள, ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை கட்டமைக்கிறதுல கொஞ்சம் விட்டுட்டாங்க. நமக்கு அல்லாஹ் கிடைச்சா போதுன்னு விட்டுட்டாங்க. இந்த பக்கத்து இமாரத்துக்குள்ள போனாங்கல்ல, பொருளாதாரம், அரசியல், அரசாங்கம், கட்டமைப்பு அப்படின்னு உள்ளுக்குள்ள போனவங்க ஆன்மீகத்தின் தொடர்பே இல்லாம போயிட்டாங்க. ஆன்மீக தொடர்பே இல்லாம போயிட்டு, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லை. இந்த உலகத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுறது, எப்படி வலிமையான கல்வியை படிக்கிறது. அப்ப ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை யோசிக்கல, சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்தை யோசிக்கல, பொருளாதாரத்துக்குள்ள போனவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கல. இன்னைக்கு பிள்ளைங்களை எல்லாரும் படிக்க வைக்க நினைக்கிறாங்க, டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும். ஆனா அவங்களை கூப்பிட்டு 2 ரக்காத் தொழுவ சொன்னா தொழுவ தெரியல. பெரிய ஜட்ஜா இருக்காரு, பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறாரு, பெரிய ஒரு நிறுவனத்துல ஹச்ஆரா இருக்காரு, குர்ஆன் ஓத சொன்னா குர்ஆன் ஓத தெரியல. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, சமநிலையை நம்ம உடைக்கிறோம், சமநிலையை நாங்க பேண மாட்டேங்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது வலா துஹ்ஸிருல் மீசான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா துஹ்ஸிருல் மீசான், டு நாட் பிரேக் தி பேலன்ஸ் சிஸ்டம். நீ தயவு செய்து உலகத்துல நான் உருவாக்கிய பேலன்ஸை உடைச்சிடாதங்கிறான். மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஆன்மீகம் அவசியம் வேணும். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்தினுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது.
அல்லாஹுடைய இணைப்பு, நபியினுடைய முஹப்பத், குர்ஆனுடைய தொடர்பு கண்ணுக்கு தெரியாது. அந்த வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் மரத்தினுடைய தண்டுகளான பொருளாதாரம், மரத்தினுடைய கிளைகளான சமூகம், மரத்திலிருந்து வரக்கூடிய பழங்களான கனிகளான கல்வி எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான கம்யூனிட்டியாக நாங்க மாற முடியும். இங்க என்ன ஆயிருச்சு, வேற எடுத்தவங்க தண்டை விட்டுட்டாங்க, தண்டை பிடிச்சவங்க கிளைய விடுறாங்க, கிளைய பிடிச்சவங்க பழங்கள் மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் ஈமானியாத், இபாதாத், முஅமலாத், முஅஷராத், அஹ்லாக், இப்படி எல்லா கட்டமைப்பையும் தூக்கி நிகழ்த்தின மிகப்பெரிய அற்புதமான மார்க்கம் இது. இது ஒரு வலிமையான மார்க்கம் இது. நம்ம ஏன் பின்தங்கி போறோம்? பின்தங்கி போகக்கூடாது. ஒரு வலிமையை திரும்பி கட்டமைக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்னோன கவலை, ஒரு சின்னோன முயற்சி நமக்கு தேவை. ஒவ்வொரு ஊர்கள்லையும், ஒவ்வொரு மஹல்லாக்களையும் சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய, சமநிலையில யோசிக்கக்கூடிய, சமூகத்தை ஒருங்கிணைத்து கொண்டு போகணுங்கிற சிந்தனையுடைய, சுயநலம் இல்லாத, பேராசை இல்லாத, அல்லாஹ்வோடு இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து அழக்கூடிய சமூகம் இன்னைக்கு தேவை. அதுதான் இன்னைக்கு தேவை. அதை வச்சுதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இது போன்ற நிகழ்வுகளுடைய காரணம் அதுதான். ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணாங்க, சஹாபாக்கள் அப்படி பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாம என்ன பண்ணணும்? மஹ்ஷருடைய தினத்துல கூப்பிட்டு நம்மளை கேட்பானே அல்லாஹ், என்ன சொல்லுவோம்? பதில் சொல்லுவோம். நம்ம இப்ப நம்முடைய காலங்களில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எல்லாத்துக்கும் 4 பொறுப்புகள் இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன், 4, 3, 2 நிறைய சொல்றேன். உங்களால என்ன கிரகிக்க முடியும்னு கிரகிச்சுக்கங்க. எல்லாத்தையும் எழுதணும், இல்லை எல்லாருமே புரியணும்னு அவசியம் இல்லை. சொல்லும் போது உங்களுக்கு என்ன மனதில் படுதோ அதை நீங்க வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு நானும் முயற்சி செய்யறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. எனக்கெல்லாம் பெருசா பேச தெரியாது. இங்க நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். அவங்கள மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. நான் ஒரு சாதாரண சின்ன புள்ளனா, ஹாஜியார் என்னை பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டாரு. இல்லை, நான் ஒரு பலகீனமான, நிறைய பாவம் செய்யக்கூடிய மனிதன். என்னை பத்தி பெருசா புகழணும்னு அவசியம் இல்லை, அது தகுதியும் இல்லை. நம்ம அவங்க அன்பின் காரணமா சொல்றாங்க, யாரும் தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. அதனால இன்னைக்கு நமக்கு பொறுப்புகள், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம விளங்கிக்கணும். ஒன்று, வலிமையான ஈமானை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. வலிமையான ஈமானை கொடுங்க. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஈமான் தான் நம்முடைய வெற்றி. ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம். எத்தனையோ குடும்பங்களை பார்க்கத்தான் செய்யறோம். பெரும்பெரும் செல்வந்தர்கள், பெரும்பெரும் படித்தவர்கள் நரக வாழ்க்கையை வாழ்றாங்க. நரக வாழ்க்கை. குடும்பங்கள்ல இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இணைப்பு இல்லை, அன்பு இல்லை, எதுவுமே இல்லை. வெளியில அப்படி தெரியுது, பெரிய பங்களா, பெரிய காரு தெரியுது. ஆனா வாழ்க்கை நரக வாழ்க்கையை வாழ்வாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய 4 ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எல்லா இடங்கள்லையும் ஒரே பேச்சை தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் புதுசா நோட்ஸ் எடுத்தெல்லாம் பேசுறது இல்லை. ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வேற வேற மாடியூல்ல நான் சொல்றேன். பொருளாதாரத்தை கொஞ்சம் நேரம் பேசிட்டு பேசுறது, வரலாற்றை பேசிட்டு பேசுறது, சமூகத்தை பத்தி பேசிட்டு பேசுறது. ஆனா கருத்து ஒண்ணுதான். இந்த 4 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, மக்களிடத்துல வலிமையான ஈமானை கொண்டு போகும். வலிமையான ஈமான் மக்கள்கிட்ட போகணும்னா முதல்ல வலிமையான ஈமான் என்னிடத்துல இருக்கணும். பேசக்கூடிய என்னிடத்திலையும் கேட்கக்கூடிய உங்களிடத்திலையும் அது இருந்தால்தான் வெளியாகும். இல்லைன்னா வெளியாகாது. ஒரு எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு எரிகின்ற விளக்கை உண்டாக்கும். அணைந்து போன நூந்து போன விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றவே முடியாது. அப்ப நம்ம எரிகின்ற விளக்காக மாறணும் அப்படின்னா எங்களிடத்துல பிரகாசம் உண்டாகும். ஈமானிய பிரகாசம் வேணும். இந்த ஈமான் தான் நம்மளை பாதுகாக்கும். இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கணும்னா, இங்க உள்ள பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கணும்னா, இங்க உள்ள அதிகாரங்களை எதிர்த்து நிற்கணும்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 5 உபதேசங்கள் செய்யறான். சூரத்துல் ஹூதுல தயவு செய்து படிச்சு பாருங்க. சூரத்துல் ஹூதுல அல்லாஹ் மனிதனுக்கு 5 உபதேசங்கள் செய்யறான். அதுல ஃபர்ஸ்ட் சொல்றான், ஃபஸ்தகிம், நீங்கள் உறுதியாக இருங்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்க ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை ஒருபோதும் நான் கைவிட்ட மாட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. உங்களை கைவிட்ட மாட்டேங்கிறான். நம்ம தான் அவனை கைவிட்டுட்டோம். மனிதர்கள்ட்ட புலம்புறமே தவிர என்னைக்காவது அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? மனிதர்கள்ட்ட புலம்புறோம். மனிதர்கள்ட்ட நிறைய புலம்புறோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, அரசியல் சரியில்லை, சமூகம் சரியில்லை, வாலிபர்கள் சரியில்லை, என் மனைவி சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? யா அல்லாஹ், எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு, எங்க பாவங்களின் காரணமாக எங்களை கேவலப்படுத்திடாத அப்படின்னு கேட்கிறோமா? இல்லை. தயவு செய்து முதல்ல ஈமானிய வலுவை மக்கள்கிட்ட கொண்டு போகும். முதல்ல அது நமக்கு வரணும். இந்த ஈமானிய
அந்த ஸ்ட்ராங்னஸ் எங்களுக்கு ஏற்படும் போது உலகமே எங்களை எதிர்த்து வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க ஸ்ட்ராங்கா நிற்போம். அப்படித்தானே நம்ம நின்னோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தானே நின்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. சில சஹாபாக்கள் அங்கிருந்து வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ஒரு யுத்தத்திலிருந்து வர்றோம். யுத்தம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாள் நடந்துச்சு யுத்தம் நடந்துச்சுன்னு கேட்டாங்க. 3 மாசம் போராடி வெற்றி பெற்றோம்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அழுதாங்க கேட்டோம். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் உமர் அவங்களே ஏன் அழுகிறீங்க? ஏன் அழுகிறீங்க? நாங்க தான் வெற்றி பெற்றுட்டோமே. ஒரு உண்மை பொய்யை ஜெயிக்க 3 மாசம் ஆகுமா? ஒரு ஹக் ஒரு பாத்திலை வீழ்த்துவதற்கு 3 மாசம் ஆகுமா? ஒன்று என்னுடைய பாவமாக இருக்கணும் அல்லது உங்களுடைய பாவமாக இருக்கணும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது அது கல்வியை கொண்டு அல்ல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதாரத்தை கொண்டு அல்ல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது பெரும் அதிகாரத்தை கொண்டு அல்ல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது தனி மனித தக்குவாவும் சமுதாய சிந்தனையும் கொண்டுதான் மாற்றப்படுது. இப்ப சமநிலை வேணும்னு நான் சொல்றேன். சமநிலையை பின்பற்றுங்க. எல்லாமே வேணும். சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி 28%. ஆனா இன்னைக்கு வெறும் 3% மாறி போச்சு. சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்பு இந்தியா வளர்ச்சியில 28%. ஆனா இன்னைக்கு வெறும் 3%. ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் 2020-21 ஆர்டிக்கல் எழுதலாம். only 3% remaining for contribution Muslim community through the world, through the India அப்படின்னு சொல்றான். ரொம்ப குறைஞ்சிட்டீங்க. 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறீங்க, உங்க பங்களிப்பு ரொம்ப கம்மிங்கிறான். அதை எப்படி வலுப்படுத்தணும்? இப்ப எல்லா நிலையிலும் ஒரு வலிமை வேணும்னா முதல்ல எங்களுக்கு வேணுது, முதல்ல சொன்ன மாதிரி அந்த வேர், அந்த ஆணி வேர் ஸ்ட்ராங்காக மாறணும். அதுக்கு நம்முடைய ஈமான வலுப்படுத்தணும். எப்படி ஈமான வலுப்படுத்துறது? நம்முடைய ஈமான வலுப்படுத்துங்க, ஈமான வலுப்படுத்துங்கன்னா என்ன மூலம்லாம் செய்ய சொல்றீங்க? ஈமான வலுப்படுத்தினா என்ன செய்யணும்? பள்ளிக்குள்ளேயே இருக்கணுமா? திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல, அப்படி சொல்லல. ஈமானிய வலுங்கிறது உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் மத்தியில தொடர்பை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்பை சரி செய்து கொள்ளுங்க. எப்படி சரி செய்து கொள்றது? 4 விஷயங்களை செய்யுங்க வாழ்க்கையில. டே டு டே நானும் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க. பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க கணவர்களுக்கு நீங்க அதை புரிஞ்சு உங்க கணவருக்கு எடுத்து வைங்க. ஒன்று மிக முக்கியமான ஒரு பகுதி, நீங்க இபாதாத்துகள்ல கொஞ்சம் இறை உணர்வோடு இபாதத் செய்யுங்க. தக்பீர் கட்டும் போது மெதுவா தக்பீர் கட்டுங்க. ருக்கு போகும்போது மெதுவா ருக்கு போங்க. சஜிதாவுக்கு போகும்போது சஜிதா மெதுவா செய்யுங்க. அல்லாஹ் என்ன பார்க்கறாங்கிற உணர்வுகளோடு இபாதத் செய்யுங்க. அப்படி முதல்ல நீங்க செஞ்சுட்டாவே உங்களுக்கு பலம், ஈமானிய வலு தானாக ஏற்பட ஆரம்பிக்கும். இங்க வாய்கள் நாவுகள் அசையுது, சுப்ஹானல்லாஹ் சொல்லுது, அல்ஹம்து சூரா சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஆனா உள்ளமெல்லாம் உலகத்தை தேடி போகுது. அட்டென்ஷன் எங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கும் எங்க கல்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இணைப்பு சரியில்லை. அந்த இணைப்பு சரியானுச்சுன்னா இந்த சமூகத்தை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய வலிமையான கம்யூனிட்டி. ஹக்கில் இருக்கிற மக்கள், நம்ம உண்மையில் இருக்கிற மக்கள் எப்படி இவ்வளவு பலகீனம் அடைவோம்? முதலாவதாக நம்ம ஈமானை சரி செய்யணும்னா முதல் விஷயம் நம்முடைய தொழுகையின் மீது. இபாதத் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி, ஆற்றல். இபாதத் செய்ய தான் நாங்கள் வலிமையாக மாறுவோம். ஸலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஜெருசலத்தை மீட்டு எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இரவு நேரங்கள்ல திடீர்னு காணா போயிடுவாங்க. படை தளபதிகள்லாம் தேடி தேடி அலைவாங்க. மக்கள் கேட்பாங்க, ஏன் இப்படி உங்களுக்கு கஷ்டமான நிலை என்னன்னு கேட்பாங்க. போர்க்காலங்கள்ல கஷ்டமான நிலை எது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எதிரிகளை மீட் பண்ணும் போது கஷ்டம் இல்லை, எங்க தலைமையை திடீர்னு காணா போயிடுவார் இரவு நேரத்துல. நாங்க தேடி தேடி அலைவோம். அவர் ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்று தொழுதுகிட்டு இருப்பார், அழுதுகிட்டு இருப்பார். நான் கேட்போம், யா அமீர் அவங்களே, ஸலாஹுதீன் அய்யூபி அவங்களே, ஏன் இங்க வந்து தனியா தொழுகிறீங்க? ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுக்குறான். ஒன்று